அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் பாருங்கள், ஸ்கின் விட்டு ஒரு கிலோ தந்திருக்கேன். நல்லா பீஸ் க்ளீனாக கட் பண்ணி க்ளீனாக கழுவிருக்குங்க. ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கேஜி சிக்கன், தேங்காய் 10 சோம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது தேவையான எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு, வந்து சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, தக்காளி லைட்டாக ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம், காஞ்ச கருவேப்பிலை, சோம்பு, சாம்பார், வெங்காயம், இவ்வளோ இதை வச்சு ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் செய்ய போகிறோம். செஞ்சிடலாங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? தக்காளி வந்து லைட்டாக அந்த கிரேவி டைப்பில் செய்தால் கொஞ்சம் அரைச்ச மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செஞ்சிடலாம். இப்போ வச்சு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம். வேறு பட்டலையும் எதுவும் சேகலை. சிக்கன் மசாலா சேர்க்கறதுல மற்ற எந்த பொருளும் சேகலைங்க. சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம். சாம்பார் க்ளீனாக ஊற்றிட்டு கழுவிட்டு கட் பண்ணியிருக்கோம். சாம்பார் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கலாம். நல்ல பொன் பொருளும் வதக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு தூள் போட்டுடலாம். உப்பு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்லேயே போட்டுடலாங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும், அதனால் ஃபஸ்ட்லேயே போட்டுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இன்னும் நல்லா வதங்கி வந்துருக்கு. ட்ரை கருவேப்பிலை போட்டுடலாங்க. ஓகேங்களா? அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாம். நல்லா கழுவிங்க. அப்புறம் தக்காளி வந்து ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். கிரேவி டைப் செய்யறதால நம்ம தக்காளி அரைக்க போட்டால் அந்த கிரேவி பருவம் வராது. ஒன்றும் அதிகமாக அரைச்சி போட்டோம்னா அந்த கிரேவி பார்த்து கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம தக்காளி சேர்த்துக்கோம். வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா அந்த பிறகு நல்லா ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் மற்ற மசாலா சேர்க்கலாம். ஓகேங்களா? ஓரளவு வதங்கி வந்துருக்குங்க. இப்போது சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுடலாம். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சுங்க. வீட்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுலாங்க. 1 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள். ஓகேங்களா? இது நல்லா வந்து அளவு அதிகம் வந்திருக்கு. இப்போ என்ன சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கறி சேர்த்துக்கலாம். ஸ்கின் ஓட்டுங்க. நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். 1 கேஜி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே க்ளீனாக போட்டு இது அப்படியே வந்து ஒரு 5-10 நிமிஷம் அப்படி நல்லா பிறகு நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா க்ளீனாக ஏறுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவையான சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்யணும். இன்றைக்கி அதிகமாக தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு கிரேவியே செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஒரு 5-10 நிமிஷம் இந்த மசாலாவில் க்ளீனாக வேகுதுங்க. வெந்ததுன்னா இந்த மசாலா உப்புலாம் கரெக்டாக அந்த கறியில் ஏறும். அப்போ தான் கரெக்டாக சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிடலாம். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிருக்கோம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இன்னும் அது வந்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக தான் வரும். தண்ணி தேவைப்பட இன்னும் தேவைப்பட ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். நல்லா வேகிடுங்க. உப்பு காரம் லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். வரும் சூப்பராக அருமையாக வெந்துருச்சு. உப்பு காரம் அனுப்புள்ளி வெள்ளம் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிடலாம் இப்போது. ஓகேங்களா? தேங்காய் சின்னதாக ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? அதை ஊற்றிடலாங்க. நல்லா கழுவி விடுங்க. நல்லா கழுவி விட்டு ஒரு 5 நிமிஷம் தான் போதுங்க. நம்ம எடுத்துடலாம். இந்த திக்கு கிரேவி வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். தேங்காய் சேர்த்து எப்பவுமே லாஸ்ட்டில் தான் சேருங்க. ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுங்க. அப்படி நம்ம உப்பு வர செக் பண்ணிடலாம். உப்பு காரம் இது 3மே கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் விட்டுங்க. சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி எக்ஸ்ட்ரா இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியாக செய்யலாம். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க.
இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ட்ரை இருக்குது போட்டுடலாம். போட்டு அப்படியே எல்லாம் கலக்கிங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாதம் கூட சூப்பராக அருமையான டிஷ் சாப்பிட்றலாம். ஓகேங்களா, வேறக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி சூப்பராக அருமையான டேஸ்ட் செய்யுங்க. நீங்களும் இதே போல் சிக்கன் தான் செஞ்சு பாருங்கள், வேறு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்படியே ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துடலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக சண்டே பஸ்ஸில் அருமையாக சீட்டோம். வேறு லெவல் டேஸ்ட் அருமையாக சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மறந்துடாமல் எல்லா வீடியோ பாருங்கள், ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.